Hi, this video will mostly be a conversational one that I need to talk to you that what I need to know in my early 20s. ஏதாவது இந்த காலேஜ் முடிச்சுட்டு அந்த இண்டஸ்ட்ரி ஃபேஸ்க்குள்ளே போகிற டைமில் வந்துட்டு எனக்கு இது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத வந்து ஐ நீட் டு ஷேர் வித் யூ. So the first thing is the goal. It's not like I check, just take notes. So first thing is a goal. கோல் அப்படின்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு கோல்ஸ் இருக்கும், ஓகேவா? I do have some goals, but I need to define that my long term and short term goal. ஸோ ஷார்ட் டேர்ம் கோல்னு எடுத்துட்டா அந்த ஒரு பர்டிகுலர் சங்க் ஆஃப் பீரியடில் வந்துட்டு நான் என்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணணும் ஃபஸ்ட்டு, ஓகேவா? ஸோ தட் நீட் டு பி டன். அண்ட் மை லாங் டேர்ம் கோல் இஸ் டு see myself in over a period of time, like 5 years, 10 years or whatever it may be. அது வந்து பேஸ்ட் ஆன் அ விஷன். ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன், which is I didn't done. ஸோ பட் இட் நீட் டு பி. ஸோ நீங்கள் இப்போது இந்த மாதிரியான ஒரு ஏர்லி ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட கோல்ஸை வந்து ஃபஸ்ட்டே ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அதை வந்து செட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங். அண்ட் தென் த மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ஓகேவா? யூ நீட் டு கீப் யுவர் மைண்ட் செட் பாசிட்டிவ். அதாவது இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறீங்கன்னா இட் கேன் பி எனி திங். இப்போ நான் என்ட்ரு ஆகிறப்போ எனக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஏஐ அதுதான் வந்துட்டு வந்துச்சு. ஸோ நீங்கள் வர்றப்போ உங்கள் பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு மேபி அது எப்படி வேணால் இருக்கலாம். இண்டஸ்ட்ரீஸ் வந்து இட் வில் எவால்வ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். ஸோ அந்த எவல்யூஷனை நீங்கள் வந்து அடாப்ட் பண்ண கற்றுக்கணும், ஓகேவா? ஸோ அந்த அடாப்டேஷன் மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்கள் க்ரோத் வந்து உங்களே அறியாமல் நீங்கள் வந்துட்டு எக்ஸல் பண்ணி போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் செட்டை வந்து கொண்டு வரணும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு விதத்துலையும் உங்களையே டம்ப் பண்ணாமல் பார்த்துக்குங்க. நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும், நிறையா ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணி தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகணும். பட் ஃபஸ்ட்டுலேயே வந்துட்டு நீங்கள் உங்களே பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எதுலேயுமே வந்துட்டு உங்களை வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. அதில் வந்து நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கீப் யுவர் மைண்ட் செட் கிளியர். அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்க வேண்டியது இருக்குது, அதை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வேறு எதாவது ஃபெயிலியர்ஸ் அண்ட் பேக்லாக்ஸ் வந்து பார்க்காதீங்க, ஓகேவா? அண்ட் தேர்ட் திங், ஒர்க் ஆன் ஸ்டார்ட் அப்ஸ் ஒன்லி வென் யூ ஆர் அ ஃப்ரெஷர். அதாவது எப்படி சொல்கிறது, நான் ஃபர்ஸ்ட்டு வந்து கரியருக்குள்ளே போகணுன்னு ட்ரை பண்ணுறேன். பட் என்னால் என்ன மாதிரி எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுன்னு எனக்கு தெரில, எந்த கம்பெனிஸில் போகிறதுன்னு எனக்கு தெரில. ஸ்டார்ட் அப்ஸா, எம்என்சிஸா, இல்லை வேறு ஏதாவது மீடியம் ஸ்டேஜில் இருக்கிற கம்பெனிஸா? இது வந்துட்டு நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஸ்டார்ட்குள்ளே போகலாம், ஓகேவா? பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸ்லேயே வந்து இருக்கீங்க, இல்லை ஸ்டார்ட் அப்லேயே வந்துட்டு கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் ரிஸ்கி. ஏன்னா ஸ்டார்ட் அப் பற்றி நீங்கள் அது வந்து ஒரு க்ரோத் ஃபேஸில் போயிட்டுருக்கு, அது வந்து சீக்கிரம் எவால்வ் ஆகிரும் அப்படின்னா இட்ஸ் ஃபைன். பட் அதை வந்து நீங்கள் டிசைட் பண்ண முடியாது, ஓகேவா? அண்ட் நம்மளுக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அண்ட் ஏஜ் ஆகும். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு உங்களால் உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸே வந்து மேனேஜ் பண்ண முடியாது, ஓகேவா? அண்ட் இட் வில் கண்டெயின் லாட் ஆஃப் ப்ரெஷர். இட் வில் புட் லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் யூ. அந்த ப்ரெஷரை வந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் நீங்கள் அந்த ஸ்டார்ட் அப்ஸ்லேயே வந்து சர்வே ஆக முடியும். ஏன்னா ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஓகேவா? அந்த ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுட்டு ஹியூஜ் ஒர்க்கை வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நிறைய ப்ரெஷர்ஸ் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணி அதில் சர்வே பண்ணால் மட்டும்தான் உங்களால் எவர்லாஸ்டிங்காக போக முடியும், ஓகேவா? ஸோ வாட் we can do is we can only work on startups when we are young. ஸோ அந்த ஃப்ரெஷர் ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸ்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா
உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்கும். அண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வென் யூ ஆர் ஸ்விட்சிங் டு அனதர் கம்பெனி, அங்கேயுமே உங்களுக்கு வேல்யூ வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா யூ காட் சம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லேயும் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் இட்ஸ் குட் வென் யூ ஆர் அ ஃப்ரெஷர். ஓகேவா. அண்ட் we should not confuse ourselves, especially when we are in the final year or in the final stage of getting out from the college. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் படிக்கிறப்போ வந்துட்டு ரொம்பவே ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட் வந்திருக்கும். ஏன்னா நான் என்ன பண்ணுறேன்னு தெரில, ப்ராஜெக்ட்ஸ் இல்லை, இன்டர்வியூஸ் இல்லை, எங்கே போனாலும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஏன் நம்ம இவ்வளோ தூரம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு தெரில. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்துட்டோம்னாலே ஒரு ஜாப் இருக்குது. அந்த ஜாபை வந்துட்டு அந்த ஜாபுக்கு சூட்டபுளான பர்சனை வந்து நான் ஹையர் பண்ண போகிறேன், ஒரு இடத்துக்கு ஹையர் பண்ண போகிறேன். இப்போ நான் அந்த இடத்துல இருந்தேன்னா வாட் ஐ வில் எக்ஸ்பெக்ட். ஓகேவா, சிம்பிளாக நான் இப்படி தான் யோசிக்கணும். நான் வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி வச்சுருக்கேன். ஸோ அந்த கம்பெனிக்கு நான் ஹையர் பண்ணுறதுக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் தேவை. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் அதான். நீங்கள் இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு நிறையவே ஒரு ப்ரூட்டலான ட்ரூத் இருக்கும். ஓகேவா, நீங்கள் எப்படி சொல்கிறது, நான் வந்து சி படிச்சிட்டேன், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியும், 2-3 லாங்குவேஜஸ் தெரியும், பேக் எண்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட் எண்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் வாட் ஐ நீட் எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையும் இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவைன்றது தான் ஃபைனல் திங். ஓகேவா, நீங்கள் ஒரு கம்பெனி ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வில் ரிஜெக்ட் யூ. ஓகேவா, அண்ட் அந்த ரிஜெக்ஷன்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஏன்னா நீங்கள் ஃபுல் கோராக ஒரு கம்பெனி பார்க்குறப்போ அவனோட ஸ்டாக் ஏற்ற மாதிரி தான் உங்களோட ஸ்டாக்ஸ் பில்ட் ஆகும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி நான் வெப் டெவலப்மெண்ட் கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன தெரியணும், நான் வந்து பேஸ்ட் லாங்குவேஜஸ் HTML, CSS, JavaScript, Angular, Node.js இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் தெரிஞ்சு வச்சுக்குவேன். அண்ட் ஃப்ளட்டர்ஸ் இல்லை ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் டூல்ஸ் இந்த பற்றின நாலேஜ் எனக்கு இருக்கணும். அண்ட் வி நீட் டு பில்ட் சம் ப்ராஜெக்ட்ஸ் அரவுண்ட் இட். ஓகேவா, அண்ட் டோன்ட் பி மாஸ்டர் இன் எவ்ரி திங். அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது முடியாது. ஸ்டில் நான் பண்ண தப்பு என்னென்னா, ஐ நீட் டு டூ எவ்ரி திங். எனக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாத்தையுமே நான் பண்ணணும்னு நினச்சேன், எல்லாமே கற்றுக்கணும்னு நினச்சேன். பட் தட்ஸ் நாட் ஆக்சுவலி நீடட். உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அதில் என்ன உனக்கு வருமோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை சுற்றி ஸ்டாக்ஸ் பில்ட் பண்ணினா யூ வில் ஈஸிலி கெட் பிளேஸ்ட் வேர் யூ நீடட். அதான் சொல்லணும். கண்டிப்பாக உன்னோட ப்ரெசன்ஸ் அவனுக்கு தேவைன்னா யூ வில் பி கெட் பிளேஸ்ட். சரியா, அதை மட்டும் டிஃபைன் பண்ணணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திங், இந்த கன்ஃபியூஷன்ஸ் போக்குறதுக்கு சிம்பிளாக வந்துட்டு ஒரு 3 விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, த ஃபர்ஸ்ட் திங் வந்து லேர்ன் ஒன் object oriented and functional programming language. ஓகே, இட் கேன் பி எனி திங். இந்த C++, ஜாவா இல்லை பைத்தான், எனி திங், எது வேணால் தெரிஞ்சிருக்கலாம். பட் யூ நீட் டு நோ ஒன் லாங்குவேஜ் which supports OOPs and functional programming. ஓகேவா, இப்போது பைத்தான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே நான் படிக்கிறப்பிலேருந்தே வந்து இது பீக்கில் தான் இருக்குது. பைத்தான் இஸ் குட். ஏன்னா இட் வில் பி சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் அ ஃப்ரெஷர். எதுவுமே எனக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது, நான் வந்து கான்செப்ட்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா பைத்தான் இஸ் அ பெஸ்ட் சாய்ஸ். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு அது பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து SQL. SQL is one of the most important topic. Anything can't be done without these databases and database queries. ஓகேவா, ஒரு ஹியூஜ் செட் ஆஃப் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் இருக்கும், மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டா எல்லாத்தையுமே வந்து எடுத்து பாப்புலேட் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு ஃபைனல் அவுட் கொண்டு வரதே ஒரு பெரிய கதை. ஓகேவா, அது வந்துட்டு அது நடந்தால் தான் இந்த லாங்குவேஜ் வச்சு நீ ஏதாவது டெவலப் பண்ண முடியும்.
ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு நோ SQL அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் தேர்ட் திங் யூ நீட் டு நோ விண்டோஸ் அண்ட் லினக்ஸ். ஓகேவா? ஆக்சுவலி லினக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா அது வந்து ரொம்ப ராவாக இருக்கும். கமெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கமெண்ட் ப்ராம்ப்ட்ஸ் தான். ஓகேவா? நான் போய்ட்டு விண்டோஸ் கிளிக் பண்ணுவேன், டேரக்டாக போய்ட்டு கிளிக் பண்ணோன்னே அது ஓப்பன் ஆகும், பாப்பப் ஆகும். அதெல்லாம் எதுவுமே அந்த லிட்ரி ஒர்க்ஸ்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு கமெண்ட் போட்டால் அதில் என்ன நடக்கணுமோ அது நடக்கும். ஓகேவா? ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இது வந்து ரொம்ப ராவாக இருக்கும், ரொம்பவே ஈஸி டு ஹேண்டில். மேக்ஸிமம் வந்துட்டு ரொம்ப அந்த சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாலாம் போனீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அது வந்து அது தெரியாமல் உண்மையாக பண்ண முடியாது. ஸோ அந்த இதை வந்து தெரிஞ்சுக்கிறது மஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த 3 விஷயத்துலையுமே நம்ம தெளிவாக இருந்துட்டோம்னாலே வி டோன்ட் கெட் டூ மச் கன்ஃபியூஸ்ட். ஓகே, அந்த நெக்ஸ்ட் திங் இஸ் அ கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்னு நான் சொல்கிறது என்னென்னா, இங்கிலீஷோ ஹிந்தியோ இல்லை வேறு அதர் லாங்குவேஜஸோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஹவு யூ டாக் டு அதர்ஸ். ஓகேவா? அந்த பேசுகிற மீடியம் பற்றி நான் இங்கே சொல்ல வரல. வாட் யூ ஆர் பிஹேவிங் அண்ட் ஹவ் யூ ஆர் கம்யூனிகேட்டிங் வித் அதர்ஸ். சரியா? ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா அடுத்தவங்களை எந்த விதத்துலையும் பாதிக்காத அளவுக்கு சொல்லணும். ஓகே, அண்ட் அட் த சேம் டைம் நீங்களுமே அதில் எந்த விதத்துலையும் அஃபெண்ட் ஆகக்கூடாது. ஓகே, நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னாலே இது நிறையவே நடக்கும். யூ கேன் ஹியர் லாட் ஆஃப் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் அரவுண்ட் இட். பட் நீங்கள் அதில் எப்படி சர்வைவ் ஆகுறீங்க, நீங்கள் அதில் எவ்வளோ தூரம் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் அதில் பெட்டராக ப்ளே பண்ணுறீங்கன்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாஸ்க். ஓகேவா? அதை வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்டே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இவங்கள்ட்ட இந்த மாதிரி தான் பேசணும், அவங்கள்ட்ட அப்படி தான் பேசணும். அதுக்காக நீங்கள் போய்ட்டு ஒருத்தரை போய்ட்டு அஃபெண்ட் பண்ணுங்கள், அவரை இது பண்ணுறாரு இங்கே சொல்லுங்கள், இது பண்ணுறாரு அங்கே சொல்லுங்கள், அது கிடையாது. அது மேட்டர் இல்லை. நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா அதை எவ்வளோ பொலைட்டாக எவ்வளோ தூரம் குட் லுக்கிங்காக சொல்கிறீங்கன்றது தான் அங்கே மேட்டர். ஓகேவா? அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் வளர்த்துக்கணும். ஓகே, நான் போயிட்டு என்னை வந்து ஒருத்தர் வந்து ஏன் அப்படி வேலை பார்க்குற அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்றக்க நான் அவட்ட போய் சண்டை போட்டுட்டோ இல்லை அவட்ட போய் என்னவிட்ட நான் பேச மாட்டேன், இனிமேல் அவட்டோட ஒர்க் பண்ண மாட்டேன், அது எதுவுமே இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? அது தேவையும் இல்லை. பிகாஸ் இட்ஸ் அ கொலாபரேட்டிவ் ஒர்க் ஸ்பேஸ். நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களே வந்துட்டு உங்கள் ஏஜ் செட்லேயோ இல்லை உங்கள் வைபுக்கு செட் ஆகுற மாதிரியோ இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இட் கேன் பி வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஒருத்தர் அமைதியாக இருப்பார், ஒருத்தர் ஓவர் டாக்கட்டிவாக இருப்பார், அது நம்ம சொல்ல முடியாது. பட் வி நீட் டு கோ வித் எவ்ரிபடி. ஸோ நான் ஒருத்தரோட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அவரை பற்றி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவர் வந்து ஏதாவது அவர் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருந்தாலும் நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவருக்கு ரிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் அந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அண்ட் த தேர்ட் திங் இஸ் அபவுட் கூலிங் பீரியட். ஸோ கூலிங் பீரியட் நான் சொன்னேன்னா எவ்ரி கம்பெனி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் கூலிங் பீரியட்ஸ். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு உங்களை இன்டேக் உள்ளே எடுத்ததுக்கு அப்புறமாட்டி வர ஒரு ஸ்டேஜ் தான் அது. ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வந்து வேலை பற்றி கவலையே இருக்காது, ரொம்ப ப்ரெஷர் இருக்காது, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் யூ வில் கம் டு ஆஃபீஸ், யூ வில் பி தேர் ஓவர் த டே, த்ரூஅவுட் த டே அண்ட் யூ வில் கோ ஹோம். அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த டைமில் வந்து நம்ம அப்படி இருக்கக்கூடாது ஆக்சுவலி. ஓகேவா? we need to learn something. ஏன்னா இந்த கூலிங் பீரியட் அப்படின்றது ஒருத்தர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப புதுசாக அவங்க என்விரான்மெண்ட்டுக்கு வர்றப்போ அந்த என்விரான்மெண்ட்டில் வாட் ஆர் ஆல் ஹேப்பனிங் அதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக கொடுக்குறது தான் கூலிங் பீரியட். ஓகேவா? ஸோ அந்த கூலிங் பீரியடில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஃப்யூச்சரில் போயிட்டு அவங்கள்ட்ட எனக்கு தெரில, இது பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறதுல வந்துட்டு இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல். ஓகேவா? ஸோ அந்த கூலிங் பீரியடை நம்ம வந்து எவ்வளோ தூரம் யூட்டிலைஸ் பண்ணுறோன்றது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நான் அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணுறேன். ஒரு கம்பெனி இருக்குது. ஓகேவா? அந்த கம்பெனியில் இன்டர்னலாக நிறைய விஷயம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஜீரா அது வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
ஜீரோ லாகிங் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா வி டோன்ட் நோ வாட் இஸ் ஜீரா. ஃபர்ஸ்ட் அது என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் வி நீட் டு டூ தட் எவ்ரி டே. அதை நம்ம பண்ணணுன்றதுக்கு வந்து அந்த கூலிங் பீரியடில் நம்ம அதை கற்றுக்க முடியும். ஓகேவா? இது முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி எனக்கு அது தெரியாது, நான் அது பண்ண முடியல, இது ரொம்பவே எனக்கு ஒரு ஏலியன் திங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இட்ஸ் நாட் ரைட்ல. அந்த பீரியடை வந்து நம்ம வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ வி நீட் டு லேர்ன் த ஆர்கிடெக்சர் ஆஃப் த கம்பெனி. அந்த கம்பெனியை பொறுத்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, என்ன ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன டெக்னாலஜிஸ் இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஹவு மெனி டீம்ஸ் ஆர் ஒர்க்கிங். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நம்ம கேதர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமாக நம்ம வந்துட்டு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னோன்னா ஐ சே ஒன் எக்ஸாம்பிள். ஓகேவா? டேக் மீ. நான் வந்துட்டு கிட்டத்தட்ட மோர் தென் 50+ சர்டிஃபிகேஷன் சென்டர் இருக்குது. ஓகே, nothing one of that is not useful for me to in my workplace. Strange-la. ஏன்னா I'll go with certifications, go beyond certifications. நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் முடித்தேன், நிறைய இது பண்ணேன். பட் அதில் இருக்க ஒன்று கூட என் ஜாபில் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. ஓகேவா? சம்ஹவ் மேபி வெளில போனால் ஒவ்வொரு இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஒரு கிரெடிட் மாதிரி. யூல் அண்டர்ஸ்டாண்ட். ஐ எம் நாட் சேயிங் த சர்டிஃபிகேட்ஸ் ஆர் வேஸ்ட். இட்ஸ் அ கிரெடிட் பாயிண்ட். ஓகேவா? இப்போது ஒரு இடத்துல போயிட்டு உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான ஒரு கிரெடிட் ஹவு டு சே ஜாப் கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, அந்த ப்ராபபிலிட்டி வந்து 56% இருக்குது அப்படின்னா when you keep some certificates it will jump around 56 to 6.57 57 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகேவா? ஒரு அடிஷ்னல் ஆட்-ஆன் மாதிரி தான் அது. ஓகே, ஸோ டோன்ட் கோ பிளைண்ட்லி பியாண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ். இது முடிச்சா எனக்கு இது கிடைக்கும், அது வந்து இட்ஸ் நாட் ஒர்க் இன் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ பி கான்ஷியஸ் இன் சர்டிஃபிகேஷன்ஸ். டோன்ட் புட் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் ஆன் இட், பட் டூ சம்திங். ஏதாவது பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து quitting too early is bad. வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எனக்கு. சுதாகர் சொல்கிற மாதிரி டென்ஷன். இட் வில் பி. இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எந்த ஒரு எம்ப்ளாயுமே ஒர்க் பண்ண முடியாது. யாருமே வந்துட்டு மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்துட்டு ஐடி ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க, ஒரு ஐடி ஃபீல்டில் வந்துட்டு என் கரியர் பில்ட் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னாலே யூ வில் கெட் இன்டு ஸ்ட்ரெஸ். உங்கள் மேலே வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், நிறைய ஜாப்ஸ் இருக்கும், நிறைய அவுட்கம்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. எல்லாமே நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். யூ கான்ட் குவிட், யூ கான்ட் எஸ்கேப் ஃப்ரம் இட். ஓகேவா? யூ கேன் குவிட் பட் யூ கான்ட் எஸ்கேப் ஃப்ரம் இட். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ஜாயின் பண்ணிட்டு அந்த இடத்துல எனக்கு ப்ரெஷராக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இன்னொரு இண்டஸ்ட்ரி போனீங்கன்னா அவன் இதோட வச்சு அடிப்பான். அதையும் நீங்கள் வந்துட்டு ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. அங்கே பிடிக்கலன்னா வேற இடம் போவீங்க. நான் சொல்கிறது வந்து ஸ்விட்சிங் ஜாப்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பட் உள்ளே வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி வெளில போகிறதுல இட்ஸ் நாட் மீனிங்ஃபுல். ஓகேவா? நீட் டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ் இன் யுவர் லைஃப். ஓகே, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுறது, இல்லை அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டெய்லி ரொட்டீன்ஸ் வச்சுக்கிறது. ஸோ அது மூலமாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறது, இட் வில் பி பெட்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டோன்ட் பி ரூட் டு எனி ஒன் அண்ட் டோன்ட் ஷோ ஆட்டிடியூட். இது வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு இதில் சொன்ன மாதிரி, கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் சொன்ன மாதிரி தான். நான் போயிட்டு ஒருத்தர் வந்து என்கிட்ட ஓரா பேசிட்டாரே என்னடா, அது வந்துட்டு இங்கே ஒர்க் ஆகாது. இண்டஸ்ட்ரீஸ் வில் நாட் அக்செப்ட் தட் திங். உங்கள் கோவர்க்கர்ஸ்டையோ இல்லை உங்கள் கொலீக்டையோ
நீங்கள் பேசுகிற விதம் முதற்கொண்டு அங்கே மானிட்டர் பண்ணுவாங்க. அண்ட் இஃப் எனி ஒன் ஃபீல்ஸ் தட் இஸ் அஃபென்சிவ் யூ வில் கெட் டெர்மினேட்டட் இமீடியட்லி. ஓகே, எதுவுமே பண்ணலனாலோ யூ நீட் டு இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். நீங்கள் ரூடாக பேசுகிறதோ இல்லை ஒரு ரொம்ப ஹாஷாக பிஹேவ் பண்ணுறதோ உங்கள் ஒர்க் பிளேஸ்லேயும் உங்கள் இண்டஸ்ட்ரியிலையும் வந்துட்டு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணாது. ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். ஓகே, அண்ட் another one is try to adapt different age groups on workplace. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ஒரு டீமில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த மொத்த கம்பெனிக்குமே ஒரு டீம் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இட் கேன் பி a multiple teams and multiple team has a multiple set of age group peoples. ஸோ அந்த எல்லா ஏஜ் குரூப் பீப்புள்ஸையும் நீங்கள் அடாப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா உங்கள் மைண்ட் செட்டுக்கு அவங்க வருவாங்கன்றது வந்து there is no guaranteed in it. ஓகே, அவங்களோட ஒப்பீனியனை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க முதல்ல. இஃப் நம்மளும் ஃப்ரெஷ்ஷாக தான் உள்ளே போகிறோம், ரைட், நம்மளும் எல்லா டைமுமே கரெக்டாக இருப்போன்றதை வந்து சொல்ல முடியாது. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா யூ ஹாவ் டு மேக் கம்யூனிகேஷன்ஸ் பெட்டர். அப்போ தான் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எது தப்பு எது கரெக்டுன்றதை வந்து உங்களால் செக்ரிகேட் பண்ணி பார்க்க முடியும். நீங்களும் கரெக்டாக இருக்கலாம், அவரும் கரெக்டாக இருக்கலாம், எனி திங். பட் யூ நீட் டு கீப் தட் மைண்ட் செட் டு அக்செப்ட் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் பீப்புள்ஸ். ஓகே, அது என் செட்டில் தான் வரணும்னு உங்களால் சொல்ல முடியாது. யூ நீட் டு அடாப்ட் தட் கண்டிஷன்ஸ். ஓகே, அண்ட் த ஃபைனல் திங் இஸ் பர்சனல் பிராண்டிங். உங்களை நீங்களே ப்ரொஜெக்ட் பண்ணுறத வந்து வச்சுக்கணும். அது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங். நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ப்ரொஃபைலிங் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா, வாட் ஐ டூ, வாட் ஐ ஒர்க், எனக்கு என்ன பிடிக்கும், நான் எதில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் என்ன லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன், எதை எய்ம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து ஒரு பர்சனல் பிராண்டிங்காகவோ, மேபி இட்ஸ் அ கண்டென்ட் க்ரியேஷன் ஆர் அ போர்ட்ஃபோலியோ வெப்சைட், லிங்க்டின் போஸ்ட், எனி திங். ஸோ அதை வந்து ஒரு பர்சனல் பிராண்டிங்காக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர் டு செல் யுவர் செல்ஃப். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து உங்களை நீங்களே செல் பண்ணுறீங்க. அதுதான் வந்து இங்கே இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை மேட்டர்ஸ். ஓகே, அண்ட் தட்ஸ் ஆல். ஹோப் திஸ் get into your mind, and I'll be back soon. Keep updated and subscribe for more.